ஹalleluya, praise the Lord. உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் தரணி அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். சங்கீதம் 34 1 முதல் 5 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். ஆமேன். ஹalleluya. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, கர்த்தர் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு விஷயம் எங்களுடைய தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதை ஆன்லைனில் ஆண்டவரே அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, இப்பொழுது நாங்கள் அப்பா உம்மை ஆராதிக்க போகிறோம், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். இசப்பா, கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா எங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு நேராக இருக்கட்டும் தகப்பனே. இசப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா உண்மையாய் ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கிடைச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடலாம். நம்ம வேதத்துல நம்ம தாவீதை பார்த்திருக்கிறோம். தாவீதை போல நம்ம நடனமாடி நம்ம கைகளை தட்டி ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவர் தாவீது எப்பவுமே துதித்து கொண்டே இருப்பார். அதே போல நம்மளோட எல்லா நாட்களிலும் நம்ம எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை நம்ம துதித்து நம்ம பாட போறோம். நம்ம இப்போ ஒரு பாடலை பாடலாம். தாவீதை போல நடனமாடி. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பே. என்ன வந்தாலும்
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தாவீதை போல தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உண்மையை துதித்து கொண்டிருக்க, அப்பா உண்மையை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க தகப்பனே அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா எங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா எது நடந்தாலும் தகப்பனே நாங்கள் எப்பொழுதும் உண்மையை துதித்து கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசை தகப்பனே உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ராஜா அப்பா எங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் தனிமையில் அழுத போது ஆண்டவரே அப்பா நாங்கள் கதறி அழுத போது தகப்பனே எங்களை ஆற்றிட எங்களை தேய்ச்சிட யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே அப்பா எங்களோட கூட இருந்ததே. அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவருடைய கிருபை நம்மளை எப்பொழுதும் தாங்குகிறதா இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று நம்முடைய தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுபோல நாம் தனிமையில் இருந்த போதும், நம்ம கதறி அழுத போதும், நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்த போதும் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. வேற அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய கிருபை எப்பொழுதே கூட என்னை அழைத்தவரே என்ற பாடலை பாடி துதிப்போம். நீர்
உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே அப்பா, நாங்கள் கதறி எழுத நேரத்தில், ஆண்டவரே அப்பா தள்ளாடி நடந்த நேரத்தில், ஆண்டவரே ஏசப்பா கத்தாவே நாங்கள் ஒன்றுமில்லாமல், ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா உதவி இல்லாமல் இருந்த நேரத்தில் அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை நடத்தி வருகிறது தகப்பனே. அப்பா உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவரே அப்பா, உடைய பெரிதான இரக்கத்திற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாய் கத்த நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை உடைய பலத்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கத்த நீங்க ஆண்டு கொள்ளுங்க, அழகே செய்ங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாய் இருக்கிறாராம். அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அவர் சொல்வதற்கு முன்பாக ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக நடக்கிறது. அதை நாம் கூர்ந்து தியானிப்போம் என்றால் இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன என்று சொன்னால், ஒரு விபச்சார ஸ்திரீயானவள் கையும் மெய்யமாக பிடிக்கப்பட்டு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார். ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கவில்லையா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். விபச்சாரத்திலே கையும் மையமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற படியாக இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது எல்லோருடைய கையிலும் கற்கள் இருக்கிறது, அவளை கொலை செய்வதற்காக. ஏனென்றால் விபச்சாரம் மாபெரிய குற்றம், நியாயப்பிரமாணத்தின்படியாக அவள் கொலை செய்யப்பட வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன உத்தரம் தருவார், என்ன பிரதி உத்தரம் தருவார் என்று சொல்லி அந்த இடத்திலே எல்லோரும் கவனிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தரையிலே குனிந்து தன் கையினாலே தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். ஆம், நியாயப்பிரமாணத்தை தேவன் நமக்காக செய்து முடித்து விட்டார். இப்போது கிருபையின் பிரமாணத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதன் அடையாளமாக அவர் நம்முடைய இதய பலகையில் நமக்கு கிருபையின் பிரமாணத்தை எழுதி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். அப்பொழுது அவர் கல்லறிய வந்தவர்களை பார்த்து, உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது கல்லை அவள் மேல் எரியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு எல்லோருமே கற்களை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறார்கள். அதன் பிறகுதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கவில்லையா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள்.
இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒன்று, இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ரெண்டாவது, பாவம் செய்யாதே என்று கண்டிக்கிறார். மூன்றாவது, இரண்டாவது வாய்ப்பை அவளுக்கு தந்ததை நாம் பார்க்கிறோம். மனந்திரும்பி வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஒரு வாய்ப்பை அவளுக்கு கொடுக்கிறார். இதன் பிறகுதான் ஜனங்களை பார்த்து இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி, ஆம், இருள் என்ன இருள்? ஒன்று பாவ இருள், இரண்டாவது மரணம் என்ற ஒரு இருள், மூன்றாவது வியாதி என்ற ஒரு இருள், பிசாசு என்ற இருள். இவைகளெல்லாம் இருள்கள் மனதினுடைய ஆத்மாவை அழிக்க தேடுகிறதா ஆகும். ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் அவன் பாவ இருளுக்குள் இருக்கிறான். அவை பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? மரண இருளுக்குள்ளாய் அவனை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். வியாதி, பாவத்தினாலே வியாதி வருகிறது. வியாதி வருவதற்கு எவ்வளோ காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் பாவமாகும். பாவத்தினாலே வியாதி வருகிறதா இருக்கிறது. ஒரு மனிதனை, திமிர்வாதக்கார மனிதனை 4 பேர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்போது அவருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் வியாதிக்கு காரணம் அங்கு பாவமாக இருந்தது. பாவங்களை மன்னிக்கிறார். அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான்? அவன் குணமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆகினாலே இவைகளெல்லாம் பாவம், மரணம், வியாதி, இவைகளெல்லாம் இருளாகும். பிசாசு ஒரு இருளின் அதிபதியாய் இருக்கிறான். அந்தகார வல்லமையினுடைய அதிபதியாய் இருக்கிறான். இந்த இருள்களை நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒளி தேவை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவை நாம் பின்பற்றும் போது நாம் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை நாம் அடைந்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு என்ற அந்த ஒளியை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த இருள்கள் நம்மை விட்டு நீங்கி போகக்கூடியதாக இருக்கிறது. ஒளியின் முன்பாக இருள் நிற்கவே முடியாது. எவ்வளவு இருளாயிருந்தாலும் ஒரு தீக்குச்சியை நாம் பற்ற வைப்போம் என்றால் அந்த இடத்துல இருள் விலகி வெளிச்சம் உண்டாகும். அதே போலதான் ஒளியின் முன் இருள் நிற்க முடியாது. இயேசு நமக்குள் வருவார் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற பாவ இருள், மரண இருள், நமக்குள்ள இருக்கிற வியாதி இருள், பிசாசின் இருள் எல்லாம் நீங்கி நமக்கு வெளிச்சம் உண்டாகும். ஆகினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி இயேசு, அவர் மெய்யான ஒளியாய் இருக்கிறார் என்றும், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்றும் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி வருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள் நம்மை உட்படுத்தினாராம் பிதா. அல்லேலூயா.
பாவம் செய்கிறவன் பாவ இருளில் இருக்கிறான். அவன் வெளியில் வரணும்னு சொன்னால் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, பாவத்தை செய்ய தூண்டுகிற அந்த பிசாசின் இருளிலிருந்து, அவன் கிரியிலிருந்து நம்மை தேவன் விடுதலையாக்கி அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை உட்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் அப்படி செய்த அந்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகிய குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த ஒளி நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் என்று நாம் பார்ப்போம். முதலாவது, ஒளி நம்மில் இருக்கும் பொழுது இருள் நம்மை பற்றி கொள்ளாது. முதலாவது காரியம், ஒளியாக இயேசு நமக்குள் வருவதால் இருள் நம்மை பற்றி கொள்வதில்லை. நாம் பகலின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம். ஆம், நாம் ஒளி நம்மிடத்தில் வரும்போது நம்மிடத்தில் இருக்க இருளெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரன ராஜ்யத்துக்குள்ளாக நாம் உட்படுத்தப்படுவோம். அப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது, நம் தேவன் ஒளியாய் இருக்கிறபடியினாலே நாமும் ஒளியின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். இரண்டாவது காரியம், ஒளி நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வழி தெரியாது, எங்கே செல்கிறோம் என்று தெரியாது, எது மேடு பள்ளம் என்று தெரியாது. ஆகையினாலே, ஆனால் ஒளியிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு வழி தெரிகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் ஒளி நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. ஒளியாகிய இயேசுவின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 105வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நாம் இருளான உலகிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையாக ஒளி நம்மை இருளின் பாதைகளிலே நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. நம்மை பரிசுத்த வாழ்க்கையின் வழியாக நித்திய ஜீவனுக்கும் கல்வாரின் இடத்திற்கும் சத்தியத்தின் பாதையிலே முன்னேறி செல்லவும் ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள், அந்த இயேசுவின் வார்த்தைகளாக அந்த ஒளி நம்மை வழிநடத்துகிறதுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. மூணாவது ஒரு காரியம், ஒளியின் மூலம் பாவத்தையும் பொல்லாதவைகளையும் நாம் தவிர்க்க முடியும். இந்த ஒளியின் மூலம் நம்மிடத்தில் எந்த பகுதியிலே பாவம் உண்டு என்று ஆராய்ந்து பார்க்க முடியும். ஒரு சமயம் ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்திரீனிடத்தில் 10 வெள்ளிக்காசு இருந்தது, அதில் ஒரு காசு தொலைந்து போய்விட்டது. உடனே அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா. ஆகையினாலே நாம் இழந்தவைகளை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒளி தேவைப்படுகிறதா இருக்கிறது. இழந்தவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாராம். இந்த ஒளியின் மூலம் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலே பாவம் உண்டு என்று ஆராய்ந்து பார்க்க முடியும். பாவம் செய்கிறவன் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரமாட்டான். பாவம் செய்ய விரும்புகிறவன், பாவம் செய்ய விரும்புகிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் வெளிச்சத்துக்கு வரமாட்டான். ஏன்னா அவன் இச்சிக்கிறதை தான் நிறைவேற்ற விரும்புகிறபடியினாலும், பரிசுத்தத்தை அவன் விரும்பாதபடியினாலும், அவன் பாவத்துக்குள்ளே வாழ்கிறபடியினாலும் அவன் வெளிச்சத்துக்கு அவன் வரவே மாட்டான். வெளிச்சத்துக்கு வந்தால் பாவங்கள் அவனுக்கு தெரிந்துவிடும். வெளிச்சத்துக்கு வந்தால் அவனுடைய பாவங்கள் பிறருக்கு வெளியரங்கமாகிவிடும். யோவான் 3வது அதிகாரத்திலே 19 21 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான்,
தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ விரும்புகிறவன் நிச்சயமாக ஒளியின் இடத்துல வரமாட்டான். பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவன் நிச்சயமாக ஒளியின் இடத்துல வருவான். இயேசுதான் மெய்யான ஒளியாக இருக்கிறார். பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா? பாவ இருள் நீங்க வேண்டுமா? பாவத்திலிருந்து உனக்கு மீட்பு வேண்டுமா? பாவத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வேண்டுமா? உன் வாழ்க்கை பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளே நீ போகணும்னா இயேசு என்ற மெய்யான ஒளியினிடத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் பாவத்தை போக்குகிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் பொல்லாதவைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானபடி, தேவ சித்தத்தின்படி, தேவ வார்த்தையின்படி உங்களால் ஜீவிக்க முடியும். ஆகையினாலே தேவ வார்த்தையின்படி நாம் ஜீவிப்போம் என்றால் பாவம் நமக்கு கிட்டி சேராது. பாவத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக மாட்டோம். நாம் பாவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பாவம் இல்லை என்று சொன்னால் பிசாசுக்கு நம்மிடத்தில் இடமில்லை. அல்லேலூயா. ஆகினாலே ஒளியின் மூலம் பாவத்தையும் பொல்லாதவைகளையும் நாம் தவிர்க்க முடியும். ஒளி வந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எங்கே பாவம் இருக்குது என்று அறிந்து கொள்ளும்படியும் அந்த பாவத்தை அந்த தூசியை நம்ம உதறி தள்ளிட்டு அல்லது கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆடும் பன்றியும் சேற்றிலே விழுந்து விடும் என்று சொன்னால் ஆடு எப்படியாவது அந்த சேற்றிலிருந்து வெளியே வர முயற்சிக்கும். ஆனால் பன்றி அப்படி அல்ல. பன்றி சேற்றில் விழுந்தால் அங்கேயே மகிழ்ச்சியாக இருக்கும். பாவத்தை விரும்புகிறவன் அவன் பாவ சேற்றில் தான் கிடப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பிள்ளைகளாகிய அவருடைய ஆடுகளாக நாம் நிச்சயமாய் பாவ சேற்றில் விழுந்து கிடக்க மாட்டோம். வெளியே வர நம்ம முயற்சி செய்வோம். அதற்கு ஒளியாக இயேசு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம் பார்க்கிறோம். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோம். ரோமர் 13வது அதிகாரம் 12-13 வாசிக்கிறோம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகியால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்வோம். அல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியைகள் களியாட்டு, வெறி, வேசிதனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமைகள், துரிச்சைகள், இப்படிப்பட்டவைகளெல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. ஆகினாலே நாம் இந்த அந்தகார கிரியைகளெல்லாம் நாம் தள்ளிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். ஒளியின் ஆயுதம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் மேலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் 5வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒளி இருந்தால்தான் வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. தாவரமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், யாரா என்ன சூரிய ஒளி தேவை. சூரிய ஒளியில்தான் வளர்ச்சி உண்டாகும். வளர்ச்சிக்கு அவசியம் சூரிய ஒளி. விட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலிருந்து தான் கிடைக்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒளி அவசியம். வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை என்றால் உயிரில்லாத வாழ்க்கை. ஆகையினாலே உயிர் உள்ளது அனைத்தும் வளரும். இல்லை என்றால் அது வளராது, உலர்ந்து ஒன்றுமில்லாது போய்விடும். ஒரு ஸ்நாக்னட் வாட்டர் தேங்கி கிடைக்கும் ஒரு தண்ணீரானது எப்படி இருக்கும்? நாற்றமடித்து காணப்படும். ஆனால் அதுவே ஒரு ஓடுகிற நதியாக இருந்தால் அந்த தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி தான் நமக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும்னா ஒளியாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும்.
எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 8-9 வாசிக்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்போது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆகினாலே வளர்ச்சி என்பது சகல நற்குணமும் நீதியும் உண்மையுடைய வாழ்க்கையாகும். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் நாம் சகல நற்குணமுடையவர்களாக நாம் இருப்போம், நீதியிலே இருப்போம், உண்மையிலே இருப்போம், ஆவியின் கனி உடையவர்களாக நாம் இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 6வது ஒரு காரியம் நாம் பார்க்குறோம். நாம் உலகத்துக்கு நாம் வெளிச்சமாயிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆம், பாருங்க, மத்திய 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டுமாம். We are not source of light. நாம் மெய்யான ஒளி அல்ல, இயேசுவே மெய்யான ஒளியாக இருக்கிறார். சூரியன் மூலம் சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறதோ நாமும் இயேசுவின் மூலம் பிரகாசிக்கிறோம். சந்திரன் எப்படி வெளிச்சம் கொடுக்கிறதோ அப்படியாகவே நாமும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுதான் ஒளி, இயேசுதான் லைட். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்மை பிரைட்னஸாக, வெளிச்சமாக நம்ம வைத்திருக்கிறார். ஆகினாலே நாமும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு பிரகாசித்து தருகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். 7வது ஒரு காரியம், மெழுகுவர்த்தியை போல் நாம் தியாகம் செய்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்மை கோலம் எடுத்து அந்த கல்வாரி சிலுவையிலே பாடுகள் அனைத்தும் அனுபவித்து தன் ஜீவனையும் கொடுத்து நமக்கு ரட்சிப்பை அளித்தார். நம்முடைய சுயம் உடையும் போது தான் வெளிச்சம் உண்டாகும். நம்முடைய வேதனைகள், பாடுகள் மூலம்தான், அந்த வழியாக கடந்து போகும்போது தான் மற்றவர்களுக்கும் நாம் வெளிச்சம் கொடுக்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 16-18 2 வசனங்களை வாசிக்கும் போது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் உலகத்திலே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தார் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, நம்ம இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம் பாடுகள் மத்தியிலே நம்ம வாழ்ந்து கடந்து போகும்போது பிறருடைய துன்பங்களை நாம் உணர முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், நற்கிரியைகள் செய்ய முடியும், மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். இன்றைக்கு நாம் 7 காரியங்களை பார்த்தோம். நாம் இயேசுவே மெய்யான ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி நம்மிடத்திலே இருக்கும்போது இருள் நம்மை பற்றி கொள்ளாது. 2வது, இயேசுடைய வார்த்தைகள் நமக்கு ஒளியாய் இருந்து வழிகாட்டுகிறதா இருக்கிறது. நாம் 3வது காரியம், ஒளியின் மூலம் பாவத்தையும் பொல்லாதவைகளையும் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் எதிர்த்து நிற்க முடியும். 4வது காரியம், ஒளியின் ஆயுதமாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது உலகத்தில் உண்டான அனைத்து காரியங்களுக்கும் எதிர்த்து நின்று நாம் ஜெயிக்க முடியும். 5வது காரியம், ஒளியின் மூலமாக ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் அடைய முடியும். 6வது காரியம், நாமும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தானோ நாமும் அப்படியாக இருக்கிறோம். 7வது காரியம், நாம் சுயம் உடையும் போது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வெளிச்சமாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புள்ள இயேசு, இந்த காணொளியை காண்கிற அனைவரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, இவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீராக. இவர்கள் பாவ இருளில் இருந்தாலும் சரி ஆண்டவரை, இவர்கள் கர்த்தாவே
மரண இருளுக்குள் இருந்தாலும் சரி, வியாதி என்ற இருளுக்குள் இருந்தாலும் சரி, பிசாசு என்ற இருளுக்குள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ளாய் உட்படுத்தி இவர்களை நீர் பிரகாசிக்க செய்வீராக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இவர்களுக்கு எல்லா சுகமும் சமாதானம் சந்தோஷம் உண்டாவதாக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்தும் நன்றி. காணிக்க கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இவங்க குடும்பங்களையும் இவங்க பிள்ளைகளையும் இவர்களுக்கு உண்டானதையும் அனைத்தையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.